ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் யூடியூப்பில் கிட்ஸுக்காக ஒரு ஸ்டோரி சேனல் க்ரியேட் பண்ணி அது மூலமாக எப்படி நம்ம வீட்டில் இருந்து பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் கிட்ஸ் ஸ்டோரி வீடியோஸ் நிறையா ரெடி பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அனிமேட்டட் ஸ்டோரி வீடியோஸ் ரெடி பண்ணுறது ரொம்பவே ஈஸியான விஷயம். ஸோ நீங்களும் இதே மாதிரி ஈஸியாகவே அந்த அனிமேட்டட் ஸ்டோரி வீடியோஸ் ரெடி பண்ணி உங்களாலையும் யூடியூப்பில் அப்லோட் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அந்த ஏஐ டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் மணி எதுவுமே ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. இதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் மணி எதுவுமே ஸ்பெண்ட் பண்ணாமல் உங்களால் ஒரு அனிமேட்டட் ஸ்டோரி வீடியோ ரெடி பண்ணி நீங்களும் யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம். ஸோ இதை தான் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தர போகிறேன். நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை யூஸ் பண்ணி இதே மாதிரி ஒரு அனிமேட்டட் ஸ்டோரி வீடியோவை உங்களையும் நான் ரெடி பண்ண வைக்க போகிறேன். ஸோ நான் ரெடி பண்ணும்போது நீங்களும் என் கூட சேர்ந்து அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்களும் ரெடி பண்ணலாம். இப்போ ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்ககிட்ட லேப்டாப் இருக்குது அப்படின்னா நீங்கள் லேப்டாப்பில் பண்ணிக்கலாம். இல்லை உங்ககிட்ட மொபைல் தான் இருக்குன்னா நீங்கள் மொபைல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். மொபைலில் யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் மோட் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் நான் பண்ணுற ஸ்டெப்ஸை. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ நான் சொல்ல போகிற இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்களும் இதே மாதிரி ஒரு அனிமேட்டட் ஸ்டோரி வீடியோ ரெடி பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணிங்கன்னா அது மூலமாக நீங்களும் பணம் சம்பாதிக்க முடியும். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எப்படி கிட்ஸுக்காக மியூசிக் வீடியோ ரெடி பண்ணுறது அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அது நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதை போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். எப்படி வீட்டிலையே இருந்து ஏஐ யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு ஒரு 4 வீடியோஸ் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ எல்லாமே நான் ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 ஸ்டெப்ஸ் இருக்குது. இதை மட்டும் நீங்கள் தெளிவாக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். இதே மாதிரி ஒரு 3D அனிமேட்டட் வீடியோவை நீங்களும் ரெடி பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வீடியோவை நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஸ்டோரியை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ க்ரியேட் கிட்ஸ் ஸ்டோரி, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஒரு ஸ்டோரியை க்ரியேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்தது அந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணி ஜென்ரேட் இமேஜஸ், அதுக்கான இமேஜஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணணும். அதாவது அந்த ஸ்டோரிக்கு சூட் ஆகிற மாதிரி இமேஜஸ் நம்ம ரெடி பண்ணணும். அந்த இமேஜஸ் ரெடி பண்ணுறது ரொம்பவே சிம்பிளான விஷயம். ஏன்னா இப்போ நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்குது இமேஜ் ஜென்ரேஷனுக்கு. நம்ம ஜஸ்ட் ப்ராம்ப்ட் மட்டும் கொடுத்தா போதும், இமேஜ் ஈஸியாகவே நம்ம ஜென்ரேட் பண்ணிடலாம். அதில் எந்த டூல் பெஸ்ட்டாக இருக்கோ, எந்த ஒரு கிரெடிட்டும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணாமல் ஈஸியாக ஜென்ரேட் பண்ணுற மாதிரி டூலை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இமேஜ் நம்ம ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் அந்த இமேஜை நம்ம வீடியோவாக கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா இமேஜை விட வீடியோவாக நம்ம கொடுக்கும்போது இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும், கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஸோ இமேஜை வீடியோவாக மாற்றணும். நம்ம இமேஜ் டு வீடியோ கன்வர்ஷன், இதுதான் 3rd ஸ்டெப். அடுத்து 4th ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அந்த ஸ்டோரியை எழுதிட்டோம், அதுக்கான வீடியோவையும் ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அடுத்தபடியாக வாய்ஸ் ஓவர் ரெடி பண்ணணும். அதுக்கான வாய்ஸ் ஓவரை நீங்களே ஓனாக ரெக்கார்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதையும் நம்ம ஏஐ வச்சு ரெக்கார்ட் பண்ண முடியும். அதே நான் உங்களுக்கு எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரேன். அதில் நிறையா பெய்டு டூல்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அப்படியே இல்லைனா கூட உங்களுக்கு கிரெடிட்ஸ் மாதிரி இருக்கும். அந்த கிரெடிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணி க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறது எல்லாமே 100% ஃப்ரீ டூல் தான். இந்த ஃப்ரீ டூலில் நீங்கள் வாய்ஸ் அன்லிமிட்டடாக எவ்வளோ நாளும் ரெடி பண்ணிக்கலாம். அந்த டூலையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக மேஜ் வீடியோ ப்ளஸ் வாய்ஸ் ஓவர், நம்ம வீடியோவும் ரெடி பண்ணிட்டோம், வாய்ஸ் ஓவரும் ரெடி பண்ணிட்டோம். வாய்ஸ் ஓவரையும் வீடியோவையும் நம்ம மெர்ஜ் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு டூல் இருக்குது, ஆன்லைன் டூல். எதுவும் உங்களுக்கு வாட்டர் மார்க் எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு டூல் இருக்குது. அந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம வீடியோ ப்ளஸ் வாய்ஸ் ஓவரை மெர்ஜ் பண்ண போகிறேன். மெர்ஜ் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ லைவாக ரெடி பண்ணுற வீடியோவோட எண்டில் நான் கொடுக்குறேன் பாருங்கள். அதாவது நான் க்ரியேட் பண்ணுற அந்த 3D அனிமேட்டட் கிட் ஸ்டோரியை வீடியோவோட எண்டில் நான் காமிக்கிறேன். அவுட்புட் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோவை யூடியூப்பில் நம்ம அப்லோட் பண்ணிடலாம். ஸோ யூடியூப்பில் எப்படி அப்லோட் பண்ணுவீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும், பேசிக்கான கான்செப்ட் தான். ஸோ யூடியூப்பில் எப்படி ஒரு வீடியோவை ப்ராப்பராக அப்லோட் பண்ணுறது, ஒரு யூடியூப் சேனல் எப்படி ப்ராப்பராக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த யூடியூப் சேனலில் என்னென்னலாம் வேணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வீடியோவோட எண்டில் ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லுவேன். அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இந்த இமேஜ் ஜென்ரேஷனாக இருக்கட்டும், வீடியோ ஜென்ரேஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவராக இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே ஆல்டர்னேட்டிவாக நிறைய டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது ஃப்ரீயாகவே. ஸோ அந்த டூலெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவோட எண்டில் நான் டிப்ஸில் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 7 ஸ்டெப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். நீங்களும் ஒரு 3D அனிமேட்டட் கிட் ஸ்டோரியை ஈஸியாகவே ரெடி பண்ண முடியும்.
இது மாதிரி நீங்கள் நிறையா கிட்ஸ் ஸ்டோரி வீடியோஸ் நிறையவே ரெடி பண்ணி அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலராக வியூஸ் வரும். ஸோ கிட்ஸ் ஸ்டோரி வீடியோஸில் இந்த அளவுக்கு வியூஸ் வரும்னு நீ எப்படி கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன்னு என்கிட்ட நீங்கள் கேட்கலாம். நான் இப்போ ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள். 770 வீடியோஸ் போட்டிருக்காங்க, 172K சப்ஸ்கிரைபர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா வியூஸ் எல்லாமே மில்லியன்ஸில் தான் போயிருக்கு உங்களுக்கு. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். 9.5 மில்லியன், 1.5 மில்லியன் எல்லாமே உங்களுக்கு வந்து வியூஸ் வந்து மில்லியனில் தான் இருக்குது. ஸோ கிட்ஸ் ஸ்டோரி வந்து ஒரு எவர்கிரீன் கண்டென்ட் தான். நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். என்னென்னா கிட்ஸுக்கான ரைம்ஸ் கிரியேட் பண்ணுற ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணியிருந்தோம். பட் அதில் நிறைய கன்ஃபியூஷன். யூடியூப் வந்து நமக்கு மானிட்டைசேஷன் அப்ரூவ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்னு. கண்டிப்பாக கிட்ஸ் சேனலுக்கு யூடியூப் வந்து மானிட்டைசேஷன் அப்ரூவ் பண்ணுவாங்க. என்னென்னா அதில் நம்மளோட எஃபர்ட் இருக்கணும். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் வாங்க சொல்லியிருந்தோம். சுன்னோட சப்ஸ்கிரிப்ஷன் வாங்க சொல்லியிருந்தோம். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக வித்னாஸ் ஏஐ யூஸ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு கிட்ஸுக்கான ஸ்டோரி வீடியோ ரெடி பண்ணி உங்கள் யூடியூப் பேஜ்லேயும் அப்லோட் பண்ணிட்டீங்க. அடுத்த வருஷத்தில் வந்து கிட்ஸ் யாரும் அந்த ஸ்டோரியை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்லை. கிட்ஸ் எப்போவுமே ஸ்டோரிஸ் வந்து பார்ப்பாங்க. எப்பயுமே என்கேஜிங்காக இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் கிட்ஸ் ஸ்டோரி சேனல். அப்போ ஸ்டோரியை நீங்கள் பெர்ஃபெக்டாக ரெடி பண்ணி நல்ல விஷுவலோட அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பயுமே டிமாண்ட் அப்படின்றது யூடியூப்பில் வந்து இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அதை தான் நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். இப்போ எப்படி அந்த 3D அனிமேட்டட் கிட்ஸுக்கான ஸ்டோரி வீடியோவை ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிட்ஸுக்கான ஒரு ஸ்டோரியை வந்து நம்ம எழுதணும். அது எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு புது டேப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ChatGPTன்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ChatGPT ஓப்பன் ஆகிடும். ஸோ ChatGPT ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி ப்ராம்ப்ட் வந்து கொடுங்க. அதில் இந்த ப்ராம்ப்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதாவது இந்த வீடியோவில் நான் என்னென்ன ப்ராம்ப்ட்லாம் யூஸ் பண்ணுறேனோ எல்லா ப்ராம்ப்ட்டுமே நான் மொத்தமாக ஒரு PDF ஃபைலாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்கிற ப்ராம்ப்டை அப்படி காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் டபுள் கொட்டேஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள், மாரல் ஸ்டோரின்னு. ஸோ நீங்கள் இதில் மாரல் ஸ்டோரி கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேணும்னா பெட் டைம் ஸ்டோரிஸ் அந்த மாதிரி எது வேணுமோ அந்த டாபிக் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஒரு 10 பாப்புலரான ஸ்டோரிஸ், மாரல் ஸ்டோரிஸோட டாபிக் கேட்டிருக்கேன். ஓகேங்களா? ஃபார் சில்ட்ரன்ஸ் அனிமேஷன் யூடியூப் சேனல் இன் தமிழ் லாங்குவேஜ்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ChatGPTயில் நான் இப்போ ஜென்ரேட் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் ChatGPT எனக்கு ஒரு 10 மாரல் ஸ்டோரிஸோட ஹெட்டர் வந்து எனக்கு கொடுத்துருக்கு. அதாவது ஒரு 10 மாரல் ஸ்டோரிஸ்க்கான ஒரு ஹெட்டிங் வந்து எனக்கு கொடுத்துருச்சு. ஸோ இதில் நான் ஏதாவது ஒன்று நான் செலக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இதில் எனக்கு எதுவுமே பிடிக்கல அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. கீழே போயிட்டு நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் ஸ்க்ரீனில், கிவ் மீ another 10 ஸ்டோரிஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ChatGPT எனக்கு இன்னொரு 10 புது ஸ்டோரிஸ் வந்து எனக்கு கொடுத்துருச்சு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் இதில் கேட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இன்னொரு 10 ஸ்டோரி வந்ததுக்கப்புறம் இதில் ஏதாவது ஒரு ஸ்டோரி எனக்கு பிடிச்சிருக்கிற மாதிரி நான் செலக்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே நான் ரீட் பண்ணுறேன். ரீட் பண்ணிவிட்டு இந்த மந்திரவாத்துன்னு இருக்கு பாருங்கள், இது எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மந்திரவாத்து அப்படிங்கிற ஸ்டோரியை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டாபிக் செலக்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டாப்பிக்கை வச்சு ஒரு ஸ்டோரி நம்ம க்ரியேட் பண்ணணும். அந்த ஸ்டோரி வந்து நீங்கள் 2 நிமிஷம் எழுதலாம், 1 நிமிஷம் எழுதலாம், 10 மினிட்ஸ் கேட்கலாம். எத்தனை நிமிஷம் வேணுமோ அத்தனை நிமிஷம் நீங்கள் வந்து ஒரு ஸ்டோரி வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், நான் ஒரு 2 மினிட்ஸ்க்கு இந்த ஸ்டோரி நான் கேட்குறேன். ஓகேங்களா? இப்போ இன்னொரு ப்ராம்ப்ட் இருக்குது. அந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணி அகெயின் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் அதே ஸ்கிரிப்டை வந்து எனக்கு ஸ்டோரியாக 2 மினிட்ஸில் கேட்குறேன். ஓகேங்களா? இப்போ அந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே அப்படியே அந்த டாப்பிக்கையும் காப்பி பண்ணி அட்டாச் பண்ணி இப்போ நான் ஜென்ரேட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேட்ட 2 நிமிஷத்துக்கு தேவையான ஸ்கிரிப்ட் எனக்கு ரெடி ஆயிடுச்சு. அதுவும் நேரேட்டர் ஸ்டைலில். நேரேட்டர்னால் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு கதை சொல்கிற மாதிரி இருக்கும். இதில் அந்த 3D அனிமேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அதில் வர கேரக்டர்ஸ் வந்து பேசுகிற மாதிரி இருக்காது. நம்ம தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுதான் ஒரு கதை வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு குழந்தைங்களுக்கு சொல்கிற மாதிரி அந்த ஃபீல் இருக்கும். ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம நேரேட்டர் ஸ்டைல்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போது 2 நிமிஷத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ரெடி பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போது இதை அப்படி நான் காப்பி பண்ணி ஒரு நோட் பேடில் போட்டு வச்சுக்கிறேன் இந்த ஸ்டோரியை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கிரியேட் கிட்ஸ் ஸ்டோரி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சது. செகண்ட் ஸ்டெப் வந்து ஜென்ரேட் இமேஜஸ். ஸோ இப்போ நம்ம இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணணும். அதாவது இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற இந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம இமேஜ் வந்து ரெடி பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ இமேஜ் ரெடி பண்ணுறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்டெப் இருக்குது. ஐ மீன் 2 டூல் இருக்குது. 2 டூல்லையுமே நீங்கள் அன்லிமிட்டடாக ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அந்த 2 டூலையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்ட் நமக்கு வேணும் இல்லையா? ஸோ அந்த ப்ராம்ப்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 3ஆவதாக ஒரு ப்ராம்ப்ட் நான் கொடுத்துருக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். அதை எடுத்து காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படி அந்த ஸ்டோரிக்கு கீழேயே பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் இந்த ChatGPTல நீங்கள் ஒரு சேட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சேட்டை விட்டு இன்னொரு சேட்டில் போய் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் இருக்கிற கன்சிஸ்டன்சி அதில் வராது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாருமே இந்த தப்பு வந்து பண்ணுறாங்க. நீங்கள் அதே சேட்டுக்கு கீழேயே போயிட்டு அதாவது அது ஸ்டோரி கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு கீழேயே இந்த ப்ராம்ப்ட்டை கொடுத்து பேஸ்ட் பண்ணி ஜென்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு இந்த மந்திரவாதத்துக்கான கேரக்டர்ஸ், அதாவது மெயின் கேரக்டர் என்ன, மெயின் கேரக்டரோட கன்சிஸ்டன்சி, அப்புறம் அந்த மேஜிக்கல் டக்கோட டிசைன் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருச்சு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சீன் பை சீன் இமேஜ் ப்ராம்ப்ட் ஜென்ரேஷன் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நான் 2 நிமிஷம் ஸ்டோரி எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி 10 சீன்ஸ் வந்து நான் கேட்டிருக்கேன். உங்களுக்கு எத்தனை சீன்ஸ் வேணுமோ உங்களோட ஸ்டோரியை பொறுத்து, உங்கள் ஸ்டோரி எத்தனை நிமிஷத்துக்கு நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து எத்தனை சீன் உங்களுக்கு வேணும்னு நீங்களாக ஒரு அசம்ப்ஷனை நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சீன் பை சீனாக நம்ம இமேஜ் தான் நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நான் 2 டூல்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு சொன்னேன், ஃப்ரீ டூல்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த 2 டூல்ஸ் என்னன்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மெட்டா ஏஐன்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு லிங்க் வரும், ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு டூல். செகண்ட் ஒன்று வந்து ஜெமினி, கூகுள் ஜெமினி. அது எல்லாருக்குமே தெரியும். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், அட் அ டைமில் 2 டூல்லையுமே அந்த சேம் ப்ராம்ப்ட்டை நான் ரன் பண்ண போகிறேன். எதில் வந்து பெஸ்ட்டாக எனக்கு ரிசல்ட் தருதோ அதை நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ChatGPT போயிட்டு அந்த ப்ராம்ப்ட்டை காப்பி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட்டை காப்பி பண்ணி இப்போ மெட்டா ஓப்பன் பண்ணுறேன், மெட்டா ஏஐ. ஸோ மெட்டா ஏஐ ஓப்பன் பண்ணிட்டு இங்கே ஆஸ்க் எனிதிங்னு இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல தான் நம்ம பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே இங்கே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து கிரியேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அதை ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், எனேபிள் ஆகிடும். இமேஜ் 16:9 இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ண வேணாம், அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக இருக்கட்டும். ஸோ இப்போ ஜென்ரேட் கொடுங்க. ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதே சேம் ப்ராம்ப்ட்டை ஜெமினி ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே கிரியேட் இமேஜ்னு இருக்குது பாருங்கள், இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நான் அப்படி அந்த ப்ராம்ப்ட்டை பேஸ்ட் பண்ணி ஜென்ரேட் கொடுக்குறேன். ஜென்ரேட் கொடுத்தேன்னா எனக்கு அங்கேயும் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம மெட்டா ஏஐல ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மெட்டா ஏஐல ரெடி ஆயிடுச்சு. பட் உங்களுக்கு எந்த மாதிரி ரெடியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு கார்ட்டூன் 3D ஸ்டைலில் உங்களுக்கு வரல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த இமேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள், ஸ்க்ரீனில் ரைட் ஹேண்ட் ஸ்டைலில் ரீஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு நம்ம ரீசெண்டாக தான் ஒரு வீடியோ போட்டோம். அதில் நம்ம 3D எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் ஃபுல் வீடியோவும் இருக்கும். ஸோ இப்போ இந்த ரீஸ்டைலில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து அனிமி அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் தேர்ட் ஒன் பாருங்கள், 3Dன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு இமேஜ் வந்து 3D இமேஜாக மாறிடுச்சு. ஸோ இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஜெமினியில் எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஜெமினியில் பார்த்தீங்கன்னா ஓகே, இங்கேயும் உங்களுக்கு கொஞ்சம் டீசெண்டாகவே ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜெமினிலேயே நான் வந்து ரெடி பண்ணுறேன் இமேஜஸ். ஓகேங்களா? ஸோ நான் அடுத்து ப்ராம்ப்ட் இன்னொரு தடவை எடுத்து இன்னொரு ப்ராம்ப்ட் நான் கொடுக்குறேன். கொடுத்து நான் ஜென்ரேட் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அக்யூரேட்டாக ஜெமினி கொடுத்துருச்சு. மெட்டா ஏஐயும் ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ். மெட்டா ஏஐயில் வேணும்னாலும் மெட்டா ஏஐயில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கான ஃபுல் வீடியோ வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோவில் அந்த அளவுக்கு டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபுல்லாக பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் அந்த ஒரு டூல் மட்டும் காமிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ ChatGPTலேருந்து காப்பி பண்ணி ஒரு இமேஜாக பேஸ்ட் பண்ணி எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள், எல்லா இமேஜுமே நான் வந்து ரெடி பண்ணி டவுன்லோடும் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், அதை தனியாக இப்போ நான் என்னோடய ஃபோல்டரில் இருக்குது எல்லாமே. ஸோ இப்போ நம்ம 2வது ஸ்டெப்பு கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஜென்ரேட் இமேஜஸ். ஸோ இதில் 2 டூல் இருக்குது, 2 டூலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு டூலோட டுட்டோரியல் வீடியோ நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் தேர்ட் ஸ்டெப் ஃப்ரெண்ட்ஸ், தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் டு வீடியோ கன்வர்ஷன். ஸோ இப்போ நம்ம இமேஜஸ் எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிட்டோம். நம்ம ரெடி பண்ண எல்லா இமேஜஸையும் நம்ம ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வீடியோவாக எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா இதுலேயும் நம்ம வந்து 2 மெத்தட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? வீடியோ ஜென்ரேஷன் பண்ணுறதுக்கும் ஒன்று வந்து கூகுள் ஃப்ளோவில் பண்ண போகிறோம். கூகுள் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெர் மந்த்துக்கு 100 கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. அந்த 100 கிரெடிட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வீடியோ ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த 100 கிரெடிட்ஸில் நமக்கு ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு 10 கிரெடிட்ஸ் தேவைப்படும். இன்னொரு மெத்தட் வந்து அது வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். அது நான் வீடியோவோட எண்டில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்னு. இமேஜை வந்து நம்ம வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வீடியோ ப்ராம்ப்ட் வேணும். ஸோ வீடியோ ப்ராம்ப்ட் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ChatGPT ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட் நம்ம ChatGPT ஓப்பன் பண்ணிவிட்டு
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள். நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் மட்டும் அப்படியே டைப் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ ஜென்ரேஷனுக்கான ப்ராம்ப்ட் வந்து ரெடி ஆயிரும். ஸோ வீடியோ ஜென்ரேஷனுக்கான ப்ராம்ப்ட் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா கூகுள் ஃப்ளோ ஓப்பன் பண்ணிக்கலாம். கூகுள் ஃப்ளோ ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே கிரியேட் வித் ஃப்ளோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் சைன்இன் வித் கூகுள்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட மெயில் ஐடி சைன்இன் கேட்கும். எல்லாம் கொடுத்து சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் உள்ளே வந்துட்டு நியூ ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் கீழே VO2 ஃபாஸ்ட்னு இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அவுட்புட் ப்ராம்ப்ட்ஸ் வந்து ஒன்று போதும். அப்புறம் VO2 ஃபாஸ்ட்ன்ற மாடல் வந்து செலக்ட் இருக்கா பாருங்கள், ஏன்னா அதில் தான் உங்களுக்கு 10 கிரெடிட்ஸ். அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட் டு வீடியோ கிளிக் பண்ணி ஃப்ரேம்ஸ் டு வீடியோன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு திரும்ப இங்கே வந்து ஃப்ரேம்ஸ் டு வீடியோஸில் தான் நம்ம பண்ண போகிறோம், ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ இப்போ கீழே இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி அப்லோடுன்னு ஆப்ஷன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க இமேஜை இதில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் லேண்ட்ஸ்கேப் பண்ணுறதுனால உங்களுக்கு இதாகுது. நீங்கள் நினைக்கலாம் இது வந்து ஃபுல் இமேஜ் கட் ஆகுதுன்னு சொல்லி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கேரக்டரோட ஃபேஸ் வந்து தெளிவாக தெரிஞ்சால் போதும். ஸோ அதை நம்ம கரெக்டாக க்ராப் அண்ட் சேவ் கொடுத்துட்டு ChatGPTலேருந்து காப்பி பண்ண அந்த ப்ராம்ப்ட் எடுத்து அப்படியே இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணி இங்கே ஜென்ரேட்னு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், ஜென்ரேட் கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வீடியோ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃப்ரீ மெத்தட் இன்னொன்று இருக்குது, அந்த மெத்தடை நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். இந்த மெத்தடில் உங்களுக்கு பெர் மந்த்துக்கு உங்களுக்கு 100 கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. அந்த 100 கிரெடிட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ ஜென்ரேட் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ நல்லாவே வந்திருக்கு. நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்கள், இதே மாதிரி எல்லா சீன்ஸும் காப்பி பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இமேஜ் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம்ல, அந்த இமேஜை அட்டாச் பண்ணி எல்லா வீடியோஸும் நீங்கள் ஜென்ரேட் கொடுத்துருங்க. நான் எல்லாமே கொடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எல்லா வீடியோவும் ஜென்ரேட் பண்ணிட்டேன். அதை நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள். மொத்தமாக நிறைய வீடியோஸ் நான் ஜென்ரேட் பண்ணிட்டேன். எனக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே நான் ரெடி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ இப்போ நம்ம இமேஜ் டு வீடியோ கன்வர்ஷனும் டிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோ ஜென்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேங்களா? அடுத்தது வாய்ஸ் ஓவர் ஆர் ஏஐ வாய்ஸ். ஸோ என்னோட பர்சனல் சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ChatGPT கொடுத்துருக்கு பார்த்தீங்களா வாய்ஸ் ஓவர், அந்த வாய்ஸ் ஓவரை நீங்களே நிதானமாக உட்காந்து அப்படி அதை பார்த்து ரீட் பண்ணிங்கனாலே போதும். ஆனால் தெளிவாக உட்காந்து ஒரு 2-3 டைம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த நேரேஷன் ஸ்டைல் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாய்ஸ் ஓவர் நீங்களே கொடுத்துக்கலாம். இதுதான் என்னோட பர்சனல் சஜஷன். எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வீடியோ க்ரியேட் பண்ணி நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? இப்போ இதில் உங்களோட கான்ட்ரிபியூஷன் ஏதாவது இருக்கணும். அதுக்கு நீங்கள் உங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம். அந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்தீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு மானிட்டைஸ் எனபிள் ஆகும். என்னோட பர்சனல் சஜஷன் என்ன அப்படின்னா, உங்களோட வாய்ஸ் ஓவர் நீங்கள் கொடுக்குறது பெட்டர். பிகாஸ் நீங்கள் இப்போ ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க ஒரு வீடியோஸ். அதாவது அந்த வீடியோ நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறீங்க. அது போக உங்களோட எடிட் பண்ணுறீங்க, உங்களோட கான்ட்ரிபியூஷன் எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலும் அதையும் நீங்கள் ஏஐ வாய்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் கம்மி மானிட்டைசேஷனுக்கு. உங்களோட ஓன் வாய்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா மானிட்டைசேஷனுக்கு பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குது. என்னோட பர்சனல் சஜஷன் என்ன அப்படின்னா, உங்களோட வாய்ஸையே நீங்கள் கொடுங்க. ஏன்னா இது அவ்வளோ பெரிய விஷயம் கூட இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்து ரீட் பண்ண போகிறீங்க நேரேட்டர் ஸ்டைலில். ஒரு 2-3 தடவை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா போதும், உங்களாலையும் ஈஸியாக வாய்ஸ் கொடுக்க முடியும். ஸோ இல்லை உங்களால் வாய்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னா நம்ம ஏஐ யூஸ் பண்ணி வாய்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ ஏஐ யூஸ் பண்ணி வாய்ஸ் கொடுக்குறதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. ஆனால் எல்லா டூல்ஸுமே இப்போ கரண்ட்டில் பெய்டாக தான் இருக்குது. ஸோ 11 லேப்ஸ் இருக்குது, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதில் அன்லிமிட்டடாக ஃப்ரீயாக நம்ம ரெடி பண்ணுறது எப்படி அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் இன்னொரு புது டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் ஏஐ ஸ்டூடியோன்னு டைப் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் லிங்க் வந்துடும். ஓப்பன் பண்ணிங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் டாப்பில் கெட் ஸ்டார்டட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் 4 ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? நானோ பனானா எல்லாமே இதில் இருக்குது. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜென்ரேட் நேட்டிவ் ஸ்பீச் வித் ஜெமினின்னு இருக்குது பாருங்கள், இதை தான். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆடியோ ஸ்பீக்கர், மல்டி ஸ்பீக்கர் ஆடியோன்னு இருக்குது. ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து சிங்கிள் கேரக்டர் நம்ம நேரேட் பண்ண போகிறோம்னா நம்ம சிங்கிள் ஸ்பீக்கர் ஆடியோ செலக்ட் பண்ணிக்கலாம். மல்டி ஸ்பீக்கர் ஆடியோனா ஒரு 2 பேர் கான்வர்சேஷன் வர மாதிரி இருந்ததுன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பக்கம் சென்டரில் பார்த்தீங்கன்னா
ஸ்டைல் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது பாருங்க. அதில் உங்களுக்கு என்ன மாதிரி டோன், அதாவது இப்போ வந்து ஃப்ரெண்ட்லி டோன் வேணுமா, என்ன மாதிரி டோன் வேணுன்றதோ அதில் நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கலாம். அதுக்கு கீழே டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ரைட்டிங் ஆர் பேஸ்ட் டெக்ஸ்ட் ஹியர் டு ஜென்ரேட் ஸ்பீச். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம அந்த ஸ்டோரியை பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணுறது மூலமாக தான் நம்மளால் வாய்ஸ் ஓவர் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் ChatGPT ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ChatGPT ஓப்பன் பண்ணி நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க அந்த ஸ்டோரியை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் நிறையா வாய்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஏதாவது ஒரு வாய்ஸ் பர்டிகுலராக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன், நான் இந்த சரோன் அப்படின்ற வாய்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே ரன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஆடியோ ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஆடியோ ப்ளே பண்ணுற பாருங்கள். ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் உழைப்பாளியான ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தான். தினமும் வயலில் கடுமையாக உழைத்தாலும் அவனுக்கு போதுமான வருமானம் கிடைக்கவில்லை. ஸோ இதில் இங்கே பக்கத்தில் 3 டாட் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட், அவ்வளோதான் உங்களுக்கு ஆடியோவும் டவுன்லோட் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாய்ஸ் ஓவரும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஏஐ யூஸ் பண்ணி வாய்ஸ் ஓவர் ரெடி பண்ணிட்டோம். இது இல்லைனா நீங்கள் உங்கள் வாய்ஸும் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெடி பண்ண அந்த வாய்ஸ் ஓவரையும் வீடியோவையும் நம்ம மெர்ஜ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மெர்ஜ் வீடியோ ப்ளஸ் வாய்ஸ் ஓவர், இதுதான் அடுத்த ஸ்டெப். ஸோ இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய பேசிக் எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் வந்து நிறையாவே இருக்குது. பட் எல்லாத்துலேயுமே வந்து இப்போ எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் இஷ்யூ. ஸோ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ண இந்த இமேஜ்லேயும் வாட்டர் மார்க் இருக்குது, வீடியோலையும் வாட்டர் மார்க் இருக்குது. அது போக நம்ம எடிட் பண்ணுற டூல்லையும் வாட்டர் மார்க் இருந்தது அப்படின்னா நமக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ வாட்டர் மார்க் எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக நம்ம ஒரு வீடியோ ப்ளஸ் ஒரு வாய்ஸ் ஓவரை மெர்ஜ் பண்ணி ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணுற டூல் வந்து ஒன்று இருக்குது. அது என்னென்னா கேன்வா. ஸோ இது ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும், எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு புது டேப் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு கேன்வான்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் நீங்கள் ஒரு அப்ளிகேஷனே இருக்குது கேன்வாக்கு. நான் இது வரைக்கும் சொல்லிக் கொடுத்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிவிட்டு கடைசியில் கேன்வாவை உங்கள் மொபைல்லே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ கேன்வா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு புது டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு கேன்வான்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் க்ரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வீடியோ லேண்ட்ஸ்கேப்னு இருக்குது பாருங்கள், நம்ம வந்து வீடியோ தான் ரெடி பண்ண போகிறோம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப்லோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே அப்லோட் ஃபைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி நான் எல்லா வீடியோஸையும் ஒரு நியூ ஃபோல்டரில் போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா? அந்த நியூ ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி இப்போ இதை நான் பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ரெடி பண்ண வீடியோஸ் எல்லாமே இது உள்ளே இருக்குது. இதில் என்னென்ன வீடியோ வேணுமோ அந்த வீடியோ நான் செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே லோட் ஆகுது. லோட் ஆனதுக்கப்புறம் இது இந்த அப்லோட்ஸ்குள்ளே வந்துடும். உள்ளே வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம ட்ராக் பண்ணி வெளியே தூக்கி போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதே மாதிரி நீங்கள் என்னென்ன வீடியோஸ் வேணுமோ எல்லா வீடியோஸும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. உள்ளே எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஃபுல்லாகவே உள்ளே அப்லோட் ஆனதுக்கப்புறம் கீழே அப்லோட் ஆகிட்டு இருந்த சிம்பிள் வந்து மறைஞ்சதுக்கப்புறமா இங்கே அப்லோட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கர்சர் வச்சுட்டு லைட்டாக அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாலே போதும், இங்கே உள்ளே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி நீங்கள் வீடியோவை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணி லைட்டாக இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ அட்ஜஸ்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு லோகோ வந்து மறைஞ்சிருச்சு. ஸோ இதே மாதிரி எல்லா வீடியோவும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ட்ராக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக உள்ளே செட் ஆகிற மாதிரி நீங்கள் வச்சிடலாம். ஸோ வச்சுட்டு இதே மாதிரி நீங்கள் எல்லா வீடியோவும் நீங்கள் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. சேம் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ண வாய்ஸ் ஓவரை உள்ள நம்ம இன்புட் கொண்டு வரணும். ஸோ அதுக்கும் சேம் அந்த அப்லோட்ஸை கிளிக் பண்ணி ஆடியோன்னு ஒரு செக்ஷன் இருக்குது பாருங்கள், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அப்லோட் ஃபைல்ஸ் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம டவுன்லோட் பண்ண ஆடியோஸ் அதில் இருக்கும். ஸோ நம்ம ரெடி பண்ண வாய்ஸ் ஓவர் அதில் இருக்கும். அந்த வாய்ஸ் ஓவரை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆடியோ உள்ள அதுவும் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் அந்த ஆடியோவை அதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட்டு அந்த டவுன்லோடை கிளிக் பண்ணிங்கனாலே போதும், அந்த வீடியோ கீழே ஆட் ஆயிரும். ஸோ இப்போ பாருங்கள், நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். என்னோடய லேப்டாப்பில் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ப்ளே பண்ணேன்னா வாய்ஸ் கேட்காது. ஸோ அதனால் இதில் இப்படி இருக்குது. நான் வீடியோவோட எண்டில் நான் வந்து ஃபுல் வீடியோவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது வாய்ஸ் ஓவரோட நான் காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ ப்ளஸ் வாய்ஸ் ஓவரை மெர்ஜ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ யூடியூப்பில் நீங்கள் ப்ராப்பராக ஒரு டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோட எண்டில் ஃபைனலாக டிப்ஸ் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்.
ஸோ ஃபைனல் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இமேஜ் நம்ம ஜெனரேட் பண்ணுறோம். ஓகேங்களா? இமேஜுக்கு வந்து நமக்கு 2 டூல் இருக்குது அவைலபிளா. இந்த 2 டூலுமே வந்து உங்களுக்கு ஃப்ரீ அண்ட் அன்லிமிட்டட் தான். கூகுள் பனானாவும் உங்களுக்கு அன்லிமிட்டட் தான். மெட்டா ஏஐயும் உங்களுக்கு அன்லிமிட்டட் தான். ஃப்ரீயா நீங்க எவ்வளோ இமேஜ்னாலும் ஜெனரேட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணாலும் நீங்க ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு லிமிட் அப்படின்ற ஒண்ணே கிடையாது. 2லயுமே நம்ம ஜெனரேட் பண்ற இமேஜ் வந்து குவாலிட்டி ரொம்பவே அருமையா பக்காவா இருக்கும். அத நான் இப்ப நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. அது போக இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம கூகுள் ஃப்ளோல தான் நம்ம வீடியோ ரெடி பண்ணோம். ஓகேங்களா? ஸோ கூகுள் ஃப்ளோல நம்ம ரெடி பண்ணும்போது எல்லாரும் ஃபீல் பண்ணலாம். இதுல 100 கிரெடிட்ஸா இருக்கு. அந்த 100 கிரெடிட்ஸ் வச்சு நம்ம எப்படி இதுக்கப்புறம் நம்ம ஃபர்தரா ரெடி பண்றதுன்னு நீங்க யோசிக்கலாம். அதுக்கு ஆல்டர்னேட்டா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ChatGLM இருக்கு. ChatGLM வந்து ஒரு சைனீஸோட வெப்சைட். ஸோ அந்த வெப்சைட்ல வந்து நம்ம எப்படி ஜெனரேட் பண்றது அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம ட்விட்டர் வீடியோ போட்டிருந்தோம். பட் இதுலயும் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. புதுசா ஒரு டேப் ஓப்பன் பண்ணிட்டு ChatGLM சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். சில டைம் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு சைனீஸ்ல காமிக்கும். அப்படி சைனீஸ்ல காமிச்சது அப்படின்னா, சும்மா அந்த ஸ்க்ரீன்ல உள்ள வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு டிரான்ஸ்லேட் டு இங்கிலீஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழ. அத கிளிக் பண்ணி கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. கன்வெர்ட் பண்ணிட்டு ரைட் ஹேண்ட் சைடு டாப்ல லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லாகின் கேட்கும். ஸோ இதில் மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி மட்டும் தான் லாகின் பண்ண முடியும். நம்ம என்ன பண்ணலாம், ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி டெம்ப் நம்பர்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா, இங்கே நிறைய கண்ட்ரீஸோட மொபைல் நம்பர்ஸ் வந்து டெம்பரரியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வெப்சைட்டில். ஸோ இதில் நான் யுஎஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். யுஎஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் 4 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் 1 ஹவர் ஆகோ அந்த மாதிரிலாம் இருக்கும். அது எதுவுமே தொடாதீங்க. 1 டே ஆகோ 2 டே ஆகோன்னு சொல்லி இருக்கிற நம்பரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த நம்பரை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் காப்பி கொடுங்க. காப்பி கொடுத்துட்டு இப்போ திரும்ப ChatGLMக்கு வந்துட்டு கண்ட்ரி கோட் வந்து +1ன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா யுஎஸ்க்கு +1 தான். செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம காப்பி பண்ண ஃபோன் நம்பரை இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு கெட் வெரிஃபிகேஷன் கோடுன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்லைடு வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லும். அந்த ஸ்லைடு வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், SMS வெரிஃபிகேஷன் கோட் ஹேஸ் பின் சென்ட்னு வந்துருச்சு. ஸோ இப்போ அகெயின் நம்ம அந்த டெம்ப் நம்பர் சைட்டுக்கு போயிட்டு அப்டேட் நியூ SMSன்னு கொடுங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு வரல. ஒரு 2-3 தடவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு கோடு வந்துருச்சு. அதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ChatGLMல வந்து கோடை பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே டிக் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதை டிக் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு லாகின் ஆயிரும். ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து குயிங்கிங் ஏஐன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஏஐ வீடியோன்னு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் கீழே அப்லோட் த ஃபஸ்ட்டு ஃப்ரேம்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு ஃப்ரேம் இமேஜை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன். கொடுத்து 16:9 கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே அப்லோட் கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு ChatGPT கொடுத்த அந்த வீடியோ ப்ராம்ப்ட் இருக்குல்ல, அதை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி ஸோ இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே பேசிக் பேராமீட்டர் இருக்குது பாருங்கள், அதை நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. 1080p மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த டூலில் ஃப்ரீயாகவே நீங்கள் 1080pயில் உங்களால் வீடியோ ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் இங்கே ஜென்ரேட் கொடுக்குறேன். 8 மினிட்ஸ் காமிக்குது. ஓகேங்களா? எனக்கு அப்ராக்சிமேட்டாக 8 நிமிஷம் எனக்கு எடுத்துக்கிச்சு ஒரு வீடியோ ஜென்ரேட் ஆகுறதுக்கு. ஸோ 8 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு வீடியோ ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்க குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு. நம்ம VO3 இருக்கட்டும், இல்லைனா வேற எந்த டூலாக இருக்கட்டும், இந்த அளவுக்கு குவாலிட்டி வேற எதுலேயுமே கிடையாது. இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, கீழே வாட்டர் மார்க் மட்டும் வரும். ஸோ அந்த வாட்டர் மார்க்கை நம்ம ஈஸியாக நம்ம கொஞ்சம் ஜூம் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்னா அட்ஜஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ வீடியோ சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோடுன்ற ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுக்கான ஆல்டர்னேட் மெத்தடும் நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த ChatGLM வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களால் ஒரு யூசர் ஐடிக்கு ஒரு வீடியோ தான் ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆனால் அந்த ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் மல்டிபிள் டேப் ஓப்பன் பண்ணி மல்டிபிளாக ChatGLM லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது டெம்ப் நம்பரும் மல்டிபிளாக எடுத்துக்கோங்க. அதுலேருந்து எடுத்து வச்சு லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு அட் அ டைமில் ஒரு 5 டேப் இல்லைனா ஒரு 6 டேப்பில் நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் ரன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஒரு 8 to 10 மினிட்ஸில் உங்களுக்கு எல்லா வீடியோவுமே சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பெஸ்ட் மெத்தட். இந்த மெத்தட் தான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். நீங்கள் குவாலிட்டியை கம்பேர் பண்ணும்போதுமே இது வந்து பெஸ்ட்டாகவே இருக்கும். என்ன ஒன்று டைமிங் மட்டும் கொஞ்சம் எடுக்கும். ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 8 மினிட்ஸ் கன்ஃபார்மாக, ஒரு 8 to 9 மினிட்ஸ் கன்ஃபார்ம் வந்து எடுத்துக்கும். சரிங்களா? ஸோ இதே மாதிரி நீங்கள் ஜென்ரேட் பண்ணுங்கள். ஜென்ரேட் பண்ணி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேன்வாவில் போட்டு அந்த கொஞ்சம் ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா வாட்டர் மார்க் ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் ஆயிரும். ஸோ இது மாதிரி ஜென்ரேட் பண்ணி வாய்ஸை நீங்கள் வந்து மெர்ஜ் பண்ணி உங்கள் யூடியூப்பில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட வீடியோவும் நம்ம டுட்டோரியல் வீடியோ போட்டிருந்தோம். அதுவுமே நம்ம சேனலில் இருக்குது, போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சேனலில் இது வரைக்கும் ChatGLMக்கான டுட்டோரியல் வீடியோவும் அவைலபிளாக இருக்குது.
கூகுள் ஃப்ளோக்கான டுட்டோரியல் வீடியோவும் அவைலபிளாக இருக்குது. அது போக மெட்டா ஏஐ யூஸ் பண்ணி எப்படி நம்ம 3D இமேஜ் ஜெனரேட் பண்ணுறது, எப்படி 3D வீடியோவாக அதை கன்வெர்ட் பண்ணுறது, டீட்டெயில்ஸையும் அந்த டுட்டோரியல் வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ இந்த 3 டுட்டோரியலோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லா கமெண்ட்ஸுக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய். ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் உழைப்பாளியான ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தான். தினமும் வயலில் கடுமையாக உழைத்தாலும் அவனுக்கு போதுமான வருமானம் கிடைக்கவில்லை. ஒரு நாள் அவன் வயலில் வேலை பார்த்து கொண்டிருந்தபோது ஒரு அழகான வாத்தை பார்த்தான். அந்த வாத்து வேறெதுவும் அல்ல, அது ஒரு மந்திர வாத்து. அன்றைய தினமே அது ஒரு பொன்னான முட்டை வைத்தது. விவசாயி மிகவும் ஆச்சரியப்பட்டான். அந்த ஒரு முட்டையால் அவன் குடும்பத்திற்கு உணவும் வாழ்விற்கும் தேவையான பொருட்களும் கிடைத்தது. நாள்தோறும் அந்த வாத்து ஒரு பொன்னான முட்டை வைத்தது. விவசாயியின் வாழ்க்கை மெதுவாக நல்லதாய் மாறியது. ஆனால் காலப்போக்கில் அவன் பேராசை கொண்டான். ஒவ்வொரு நாளும் ஒரு முட்டை போதாது, எல்லா முட்டைகளையும் ஒரே நாளில் பெற்றால் நான் உடனே பணக்காரனாகி விடுவேன் என்று எண்ணினான். அந்த பேராசையால் அவன் வாத்தை கொன்றுவிட்டான். ஆனால் உள்ளே எந்த பொன்னான முட்டையும் இல்லை. அவன் மந்திர வாத்தையும் தனது வளமான வாழ்க்கையையும் இழந்தான். இவ்வாறு விவசாயி தனது பேராசையின் காரணமாக மிகப்பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டான். அன்பான குழந்தைகளே, நாமும் எப்போதும் மனநிறைவுடன் இருக்க வேண்டும். அதிகமான பேராசை நம்மை நாசம் செய்யும். பேராசை நாசம் தரும்.